அதாவது பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் எதில் ஆரம்பிக்கும்? நியாயப்பிரமாணத்தோட ஃபவுண்டேஷன், அந்த என்ன சொல்வீங்க, அடித்தளம். ஒரு கட்டடத்துக்கு அஸ்திவாரம் இருக்குது. நியாயப்பிரமாணத்துக்கு அஸ்திவாரம் எது? 10 கற்பனைகள். அது பார்ப்போம். யாத்ராகமம் 20வது அதிகாரம் பாருங்கள், 10 கற்பனைகள். அதுக்கு இப்போ ஈக்குவலண்ட்டாக கொடுத்துருக்காரு. யாத்ராகமம் 20வது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்தே நான் படிக்கிறேன். இப்போ பழைய ஏற்பாட்டு 10 கற்பனைகள் சொல்கிறார். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன சொல்லிட்டு, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 10 கற்பனை இது. 2வது சொல்கிறார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் ஒரு யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடைப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடிப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. இது 10 கற்பனையில் வந்துருச்சு. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாது இருப்பாயாக என்றார். ஓகே, இப்போ இதோட முடிஞ்சுது. 17 வசனத்தில் அவருடைய 10 கற்பனையில் முடிச்சிட்டார். அடுத்தது கட்டளைகள் போடுறார். கட்டளைகள் 1வது அதிகாரத்தில் லேவியராகமத்தில் வரிசையாக கட்டளைகள் டைரெக்டாக கூப்பிட்டு தான் பேசுகிறார். டைரெக்டாக கூப்பிட்டு என்னாகமோ 1வது அதிகாரம் 1வது வசனம். இதே இதில் யாத்ராகமத்தையே வரிசையை சொல்லிக்கிட்டே வர்றார். யாத்ராகமும் லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும் ஃபுல்லாக அவருடைய கட்டளைகள் இருக்குது. என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, டூ அண்ட் டோன்ட் இருக்குது. கிளியராக கொடுத்துருக்காரு. அவ்வளோ அம்டீன் கொடுத்துருக்காரு. அதை எல்லாத்தையும் சுருக்கமாக மத்தேயு 5:6-7 கொடுத்துட்டார். மத்தேயு 5:1 பார்த்தோம், 16 வசனம் 10 கற்பனைகள். அதுக்கு பிறகு 7வது அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் என்னாச்சு, கட்டளைகளையும் கொடுத்துட்டார். சிம்பிளாக கொடுத்துட்டார். மற்ற எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறாருன்னா இங்கே உள்ளதை எலாபரேட் பண்ணுறார். ஆமாம், சத்ருவை நேசிக்கலைன்னா, சத்ருவை மன்னிக்கலைன்னு என்ன ஆகும்? மத்தேயு 18:23-35, மத்தேயு 6:14-15 சொல்லிட்டார். நீ உன் சத்துருக்களை மன்னிக்காட்டா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்ட்டார். எப்படி மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறது எங்கே கொடுக்குறாரு? மத்தேயு 18:23-35 உபாதிக்கிறவனிடத்தில் ஒப்படைக்கிறார். டார்ச்சர். அதை போல் நீயும் உன் சகோதரனை மனப்பூர்வமாக மன்னிக்காட்டா உன் பரமபிதாவும் உனக்கு இப்படியே செய்வார். கொடுத்துருக்காரு. ஸோ வரிசையாக கொடுத்துருக்கிறார். அதுக்கு பிறகு அவர் ஒரு 43 ஓமைகளை கொடுத்துருக்கிறார். பரலோக ராஜ்யத்தோட ரகசியங்களையும் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் மிகப்பெரிய பொக்கிஷங்கள். அப்போ அதை பிரசங்கம் பண்ணணும், ஓமைகளை பிரசங்கம் பண்ணணும். ஏன்னா அதுதான் ராஜ்யத்தினுடைய உபதேசத்தோட மிகப்பெரிய பொக்கிஷம். பிரசங்கம் பண்ணணும். நான் உங்களுக்கு கட்டளையிட்டேன்னா அவர் பேசின ஓமைகளை நம்ம பிரசங்கம் பண்ணணும். அதுக்கு என்ன மீனிங்கை அதை பிரசங்கம் பண்ணணும், அதை பின்பற்ற வைக்கணும். அதில் உள்ள சத்தியத்துக்கு ஜனங்களை பின்பற்ற வைக்கணும். இது பண்ணணும். அப்போது எப்படி பழைய ஏற்பாட்டுக்கு இந்த 10 கற்பனைகள் அடிப்படையும், இந்த 10 கற்பனைகளை யார் எழுதுனது? தேவனே தன் கைப்பட டேப்லெட்டில் எழுதி மோசே கொடுத்தார். நல்லா அந்த கம்பேரிசன் பார்த்துக்கோங்க. பழைய ஏற்பாட்டு 10 கற்பனைகளை தேவனே எழுதி மோசே கொடுத்தார்.
இப்போ புதிய ஏற்பாட்டு 10 கற்பனைகளை அதே தேவனை கீழே இறங்கி வந்து அவரே பேசி கொடுத்துருக்காரு. ஆமேன்னு சொல்லுவோமா? அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி பழைய கற்பனையை என்ன பண்ணிட்டாரு, இங்கே என்ன பண்ணிட்டார், ரிவைஸ் பண்ணிட்டார். அப்போ இப்போ வந்து இந்த 10 கற்பனைகள், அதுக்கு பிறகு அவர் கொடுத்துருக்கிற கட்டளைகள், மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் தான் அவருடைய கட்டளைகளுடைய எல்லா எல்லா அதோட உள்ளடக்கம். என்ன சொல்வீங்க நீங்கள் எங்கேனாலும் அந்த மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானில் அவருடைய கட்டளைகள் எல்லாம் இருக்குது. கற்பனைகள் நமக்கு தெரிஞ்சிச்சு, 10 கற்பனைகள் மத்தேயு 5 1 16. கட்டளைகள் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் முழுசு இருக்குது. இதுக்கு நினைப்பூட்டு யோவான் 14 25 26 படி ஆவியானவர் என்ன பண்ணுவார், நினைப்பூட்டுவார். இயேசு சொன்னதை நினைப்பூட்டுவார். அப்படின்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து யூதா புத்தகம் வரைக்கும் என்ன இருக்குன்னா நினைப்பூட்டு இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் மறுபடியும் ஐயா லைனில் இறங்கி வந்துட்டார். ஏசப்பா டேரெக்டாக இறங்கி வந்துட்டார். வந்து அவர் மறுபடியும் கொடுக்குறாரு, எதிர்காலத்தை பற்றி தீர்க்க தரிசனம் கொடுக்குறாரு. அங்கேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, நீ இதை பண்ணலை ஒன்றிருந்து இதை உன்னுடைய விளக்கத்தண்டை ரிமூவ் பண்ணியிருப்பார். எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார், டைரெக்டாக வந்திருக்கிறார். அப்போது இதெல்லாம் பிரசங்கம் பண்ணணும். இதை சபை பின்பற்றுறதுக்கு என்ன பண்ணணும், போதிக்கணும். ஆமாம், போதிக்கணும், போதிக்கணும், இதை தான் போதிக்கணும். சபை இதை பின்பற்றுறதுக்கு யார் பண்ணணும், மேய்ப்பன் வந்து வழி நடத்தணும். மொத்த சபையும் இயேசு கொடுத்துருக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் பின்பற்றுறதுக்கு குறியாக இருக்கணும். ஃபோக்கஸ் எதில் இருக்கணும், இயேசுவோட கட்டளைகள், இயேசுவோட கற்பனைகளை பின்பற்ற, இயேசுவோட கற்பனைகள் இயேசுவோட கட்டளைகள் பின்பற்றுறதுல தான் சபை குறியாக இருக்கணும். ஏன்னா அதுதான் என்னது, இயேசுவோட வசனங்கள் தான் என்னது, மத்தேயு 7 24 27 கற்பாறையின் மேலே அஸ்திபாரம் போட்டு கட்டப்பட்ட வீடு. மற்றவன் யார், ஃபூலிஷ் மேன்ட்டார், முட்டாள்னே சொல்லிட்டார் ஏசப்பா. ஃபூலிஷ் மேன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லிட்டார். மத்தேயு 7 24 27. இதை முடிக்கும்போது அந்த அவருடைய உபதேசத்தை முடிக்கும்போது, ராஜ்யத்தினுடைய உபதேசத்தை முடிக்கும்போது இதை சொல்லி முடிச்சிருக்கிறார். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை, இங்கே என்ன சொல்லியிருக்கிறாரு, இங்கே கட்டளைகள் கற்பனைகள் இல்லை, இங்கே என்ன சொல்றாரு, வார்த்தைகள். இப்போ இதெல்லாம் ஒரே மீனிங் முரளி, எல்லாம் ஒரே மீனிங். கற்பனைகள் ஓவரால் அதுதான். அது வந்து 10 கட்டளைகள் மாதிரி, இங்கே பழைய ஏற்பாட்டு 10 கட்டளைகள் மாதிரி இங்கே இயேசு கொடுத்துருக்கிற 10 கட்டளைகள் தான் இயேசுவோட சபைக்கு அஸ்திவாரம், மொத்த ராஜ்யத்தின் உபதேசத்துக்கு அஸ்திவாரம். இதில் வந்து டவுட்டே இருக்கக்கூடாது. இது முடிச்சிருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டுடைய என்டையர் மோசையோட நியாயப்பிரமாணத்துக்கு அடிப்படை என்னது, 10 கற்பனைகள். இப்போ நீங்கள் கேட்டீங்க யாத்திராம 20வது அதிகாரம். இப்போ இயேசுவோட சபைக்கு, மணவாட்டி சபைக்கு, அவருடைய சபைக்கு, மணவாட்டி சபைக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன், அடிப்படை, அஸ்திவாரம் இயேசு கொடுத்துருக்கிற மத்தேயு 5 1 16 10 கற்பனைகள் தான். ஆமேன்னு சொல்லுவோமா? அங்கே எப்படி வரிசையாக லேவியராகமோ எண்ணா உபாகமோ யாத்ராமத்தில் டீட்டெயிலாக வேறு கட்டளைகளை அவங்களுக்கு கொடுத்துருக்காரோ, எப்படி ஓய்வு நாளை பின்பற்றலைன்னா என்ன பிரச்சனை, தண்டனை கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது சுத்திகரிப்பு பிரமாணம் எப்படி, ஒரு குழந்தை பிறந்தால் சுத்திகரிப்பு பிரமாணம் எப்படி, அப்புறம் இது பொருத்தனை பண்ணுறது எப்படி, பொருத்தனை கேன்சல் பண்ணலாமா, யார் கேன்சல் பண்ண முடியும், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. கொலை பண்ணவனுக்கு என்ன தண்டனை, விபச்சாரம் பண்ணவனுக்கு என்ன தண்டனை, கற்பனைகளையும் கொடுத்துட்டு கட்டளைகளையும் கொடுத்துட்டு அதை மீறினா என்ன தண்டனைன்னு கொடுத்துருக்காரு. அந்த தண்டனையை அட்மினிஸ்டர் பண்ணணும். இங்கே அதை ரிவைஸ் பண்ணிட்டார். எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, இங்கே வந்து கம்ப்ளீட்டாக அந்த பண்ணாதே அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துட்டு இங்கே வந்து இதை பண்ணினா நான் உனக்கு ரிவார்டு தரேன், இதை செய் உனக்கு ரிவார்டு தரேன். அதே மெத்தட் தான் இன்னைக்கு இயேசுவோட கற்பனைகள், அவருடைய கட்டளைகளை தான் சபை பின்பற்றணும். இதை பின்பற்றினா மட்டும்தான் நித்திய ஜீவன். புறஜாதிகளுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காரு, அதை நம்ம மறுக்கக்கூடாது. புறஜாதிகளுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காரு. அப்போஸ்தலர் 15 28 29 ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காரு, அதை நம்ம மறுதளிக்கக்கூடாது. ஆனால் நான் என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிகிறவனுக்கு யோவான் 6 40 47 சொல்லியிருக்கிறார். அவருடைய வசனத்துக்கு விசுவாசிக்கிறவனுக்கு கீழ்ப்படினவங்க தான் நித்திய ஜீவன் சொல்லியிருக்கிறார். அப்போ இதில் சொல்ல வந்தது என்ன, இப்போ நம்ம மத்தேயு 7 24 நம்ம பார்க்கும்போது நமக்கு கிளியர் ஆகும். ஓகே,
மத்தேயு 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மனையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இது இப்போ பழைய ஏற்பாட்டையும் சேர்த்து பின்பற்றணும், பழைய ஏற்பாட்டு 10 கற்பனைகளை சேர்த்து பின்பற்றணும்னு சொல்லவே இல்லை ஏசப்பா. ஓகே, இன்னைக்கு எவ்வளோ தூரம் உலகம் ஏமாந்து கிடக்குதுங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. உலகம் கட்டட சபை கிறிஸ்தவர்கள் எப்படி ஏமாந்துருக்காங்கன்னு பாருங்க. இதுதான் அவருடையது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை அப்படின்னா இதுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 5:6-7, மத்தேயு 5:1 துவங்கி மத்தேயு 7 கடைசி வசனத்தில் முடிச்சிருக்காரு. ஒரு பிரசங்கம் இது, நமக்காக அதை பிரித்து 5-6-7ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரே பிரசங்கம் அப்படின்னு 5 துவங்கி 7 முடிஞ்சிருக்கு. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மனையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவர் சொல்றாரு வைஸ் மேன் அப்படிங்கிறார். யார் புத்தியுள்ள மனுஷன்? கண்மலை. என் கண்மலையும் கோட்டையும்னு பழைய ஏற்பாட்டிலேருந்து பாடுவாங்க, தாவீது சொன்னது. இங்க கண்மலை என்னது? கோட்டை யாரு? இயேசுடைய வசனம். இயேசுவும் அவருடைய வசனமும் ஒண்ணுதான். இயேசுவும் அவருடைய வசனமும் ஒண்ணுதான். இயேசுவோட வசனம் தான் கண்மலை இங்க சொல்லியிருக்காரு. என் வசனம் தான் கண்மலைன்னு அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கண்மலை அப்படின்னா இயேசுவோட வசனம். இதை அப்படியே பின்பற்றவன் புத்தி உள்ளவன் சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அத்திவாரம் போடப்பட்டிருந்தது. பெருமழை, பெருவெள்ளம், பெருங்காற்று, வீடு தான் மனுஷன் மோதும். இது பழைய ஏற்பாட்டில் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் யூதராக இருந்தால் உனக்கு பெருமழை பெருங்காற்று எல்லாம் உண்டுன்னு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி அவங்கள சோதிச்சது யாரு? அவர் தான் சோதிச்சார். இஸ்ரவேலரை சோதிச்சது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலரை அவர் தான் சோதிச்சார், வேற யாரும் கிடையாது. அவங்களுக்கு டெஸ்ட் வச்சது ஃபுல்லாக தேவன் தான் டெஸ்ட் வச்சார். 10 விசை டெஸ்ட் வச்சார். 10 டைம்ஸ் ஃபெயில்டு. 10 விசை வச்சு 10 தடவை அவன் ஃபெயில்டு. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோதனை யார் கையில் கொடுத்துருக்காரு? சோதனைக்காரன் ஒருத்தனுக்கு பேர், ஒரு ஸ்டாம்ப் போட்டு சோதனைக்காரன் வந்து அவனுக்கு ஸ்டாம்ப் போட்டார். பா உனக்கு தான்ப்பா அஃபிஷியலி உனக்கு நான் இது கொடுத்துட்டேன்ப்பா. என்ன கொடுத்துட்டேன்? அத்தாரிட்டி போட்டு பேட்ஜ் கொடுத்தாச்சு. அவருக்கு ஐடி கார்டு போட்டு கொடுத்தாச்சு. சோதனைக்காரன் சோதிச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டார். பழைய ஏற்பாட்டில் கிடையாது. நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் சோதித்தது யார் அப்படின்னு நான் வசனம் எடுத்துகிறேன், டக்குன்னு எடுத்து கொடுக்குறேங்கிறது இங்கே எழுதி வச்சுருக்கிறேன். 10 விசை அவர் சொல்கிறாரு. 10 விசை நான் உன்னை சோதித்தேன், 10 விசை நீங்கள் ஃபெயில் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாரு. ஆமாம், அவங்க பழைய ஏற்பாட்டில் கம்ப்ளீட்லி அவங்க ஃபெயில்டு. ஆமாம், அவர் ஆமாம் இல்லை, நான் இதில் எடுத்தார் யாத்திராமத்தில் 10 விசை. ஒருத்தனும் இதில் வரமாட்டான் அப்படிம்பார். கானான் தேசத்துக்குள்ள ஒன்று 10 வருஷ சோதிச்ச நீங்கள் 10 வருஷம் ஃபெயில் ஆகிட்டீங்க. அதனால் அது ஒருவேளும் கானான் தேசத்துக்குள்ளே வரமாட்டீங்கன்னு கட்டளை போடுவார். ஆமாம், நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசத்தை புரியும் போது எனக்கு பழைய ஏற்பாடு பிடிக்கும் அப்படின்னா உங்களை சோதிக்கிறது யார் சோதிப்பா? தேவனே சோதிப்பார். ஆமாம், கொஞ்ச நாள் ஆச்சு இதை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி. யாத்திராமத்தில் சொல்லியிருப்பார். யாராவது உங்களுக்குள்ள குயிக்காக எடுக்க முடிஞ்சும் எடுக்க போகாது. யாத்திராமத்தில் இருக்குது 10 விசை சோதித்த ஒருத்தரும். ஓகே, மன்னிச்சுக்கொள்ளுங்க. எண்ணாகமம் 14:22. எண்ணாகமம் 14:22. ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு நான் இதில் சொல்லித்தரேன். இதில் நம்பர்ஸ் 14:22 மன்னாவை கொடுக்கும்போதே சொல்லியிருக்காரு. ஓகே, அவர் சொல்கிறாரு, என் மகிமையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். எத்தனை முறை?
10 முறை யாரை பரீட்சை பண்ணியிருக்கிறா? தேவனை இஸ்ரவேலர் பரீட்சை பார்த்தாங்க. ஓகே, தேவனை இஸ்ரவேலர் பரீட்சை பார்த்தாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியணும், மன்னாவை கொடுக்கும்போது அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். மன்னாவை கொடுக்கும்போது இப்போ நான் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், இவங்க என்ன நான் சொல்கிறத பின்பற்றுவாங்களோ இல்லையான்னு பார்க்க போகிறேன் பாரு. டெஸ்ட் வைப்பார். ஒவ்வொரு வசையும் டெஸ்ட் பண்ணுவார். டெஸ்ட் பண்ணி அதில் அவங்க ஃபெயில் ஆவாங்க. அவர் வச்ச எல்லா டெஸ்ட்லையும் ஃபெயில் ஆவாங்க. ஆமாம், அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ இப்போது மன்னா எங்கே தவளைகள் செத்து போயிட்டு 16, 15 அணியாய் புறப்பட்டார்கள். ஓகே, டெஸ்ட் பண்ணுவார். சோதிப்பேன். ஓகே, என் கட்டளை என் பிரதான எத்தனை பண்ணும். இது வந்து யாத்திராகமம் 16 இருக்குது. யாத்திராகமம் 16 மன்னாவை கொடுக்குறாரு. ஏழாம் 27 அவர் கொடுக்கும்போதே சொல்லுவார். சோதிப்பேன்னு வசனம் எடுத்து தராத சொல்கிறார். 7ஆம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள். அவர்கள் அதை காணவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள். 7ஆவது நாள் போய் தேடுறாங்க, போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். ஆமாம், இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், 4வது வசனம், யாத்திராகமம் 16:4. இப்போ சோதிக்கிறது பழைய ஏற்பாட்டில் யார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஆனால் யார் சோதித்தாரோ அவரே ஜனங்கள் சோதிச்சாங்கிற வசனம் பார்த்தீங்க. இதை பாருங்கள், இப்போ பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். கிளியராச்சா? ஓகே, ஆமாம். இப்போ டெஸ்ட்டு பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலருக்கு டெஸ்ட்டு வச்சது தேவன் தான், அவர்களுடைய தேவன், இஸ்ரவேலின் தேவன் தான் அவங்களுக்கு டெஸ்ட்டு வச்சார். அத்தனையிலே அவங்க அத்தனையிலையும் ஃபெயில்டு. அவர் வச்ச அத்தனை டெஸ்ட்லேயும் ஃபெயில்டு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் என்ன எனக்கு டெஸ்ட் வைக்கிறது, நீங்கள் என்ன எனக்கு டெஸ்ட் வைக்கிறது, நான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லி அவங்க எத்தனை தடவை அவரை டெஸ்ட் பண்ணாங்களாம். அவர் ஏசப்பா சொல்லியிருக்காரு, தேவன் சொல்லியிருக்கிறாரு அங்கே. அவங்க 10 முறை அவரை பரீட்சை பார்த்தாங்களாம். 10 முறை இவங்க அவரை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சொல்லிட்டார், ஒருவேளும் கானானுக்குள்ளே நுழைய மாட்டேங்க சொல்லிவிட்டு, யார் நுழைவாங்கன்னு சொன்னார் தெரியுமா? ஆமாம், 2 பேர். ஆமாம், அவர் கட்டளை போடுறாரு, அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்கள் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். 2 பேர் தான் பார்ப்பாங்கன்னார். என் தாசனாகிய காலேப் வேற ஆவி உள்ளவனாக இருக்கிறபடினாலும் உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யோசுவா, காலேப் 2 பேர் மட்டும்தான். கிளம்பும்போது 6 லட்சம் பேர் கிளம்புனாங்க, புருஷர்கள் ஸ்திரீகள். உள்ளே நுழைஞ்சது 2 அடல்ட்ஸு, மற்றது பிள்ளைகள் தான். பிள்ளைகள் நுழைய மாட்டானாங்க, பிள்ளைகள் தான் நுழைஞ்சாங்க. 2 பேரும் ஆம்பளைங்க நுழைஞ்சாங்க. மோசேயும் அவர் காலேபும் யோசுவாவும், அப்படின்னா அவங்க மனைவிகளும் பிள்ளைகளும். அப்போது இவங்க அவர் தேவன், பழைய ஏற்பாட்டு மெத்தட் தேவன் தான் அவங்கள சோதிப்பார். பிசாசுக்கு சோதிக்கிறதுக்கு அவர் கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசாசுக்கு சோதிக்கிறதுக்கு இடம் கொடுக்கல, அவர் தான் சோதிச்சார். ஆமாம், சில சமயம் என்ன அந்த சோதனை என்ன லெவலுக்கு போச்சுன்னா, எதிரியை கொல்லாமல் விட்டு வச்சாருன்னு இருக்குது. நீங்கள் பழைய ஏற்பாட்டு ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு. இன்றைக்கி நமக்கு ஏசப்பா இவ்வளோ கிருபையாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நியாயாதிபதிகள் 2வது அதிகாரத்தில் ஒரு சீக்கிரட்டை சொல்லியிருக்கிறார்.
என்னவா இவங்க வந்து யோசுவா எல்லாரையும் கொல்றதுக்கு, கானானியரை கொல்றதுக்கு அவர் அலோவ் பண்ணலை. அவருக்கு அலோவ் பண்ணல. நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 22, 23. இது வந்து நியாயாதிபதிகள் 2, 21, 22. இதை நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணால் அதை வந்து பேக்ரவுண்டை வேணால் சொல்லி தந்துருந்தேன். என்றைக்குமே பைபிளை பற்றி பேசும்போது கதைன்னு சொல்லிடக்கூடாது. கதைன்னு சொல்லிடக்கூடாது. இது ஸ்டோரி கிடையாது, நடந்தது. ஸோ வேதத்தில் நடந்த நிகழ்வுன்னு சொல்லணும். கதை அப்படின்னு எங்கேயுமே நம்ம சொல்லிடக்கூடாது. ஓகே, கவனமாக இருக்கணும். நம்ம வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். நிகழ்வு, வேதத்தில் நடந்த நிகழ்வுன்னா பழைய ஏற்பாட்டில் இதுதான் சத்தியம். இதெல்லாம் உண்மையாக நடந்ததை பரலோக தேவன் அவருடைய ஆட்களை வச்சு தீர்க்கதரிசிகளை வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். ஓகே, இப்போ பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். அவர் எப்படி பண்ணியிருக்கார் பாருங்கள். நியாயாதிபதிகள் 2:21. யோசுவா மரித்து பின் வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். துரத்தி விடாதிருப்பேன். 22. அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதில் நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். அதனால் என்னாச்சான்? அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கூடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். எப்படியே நல்ல கவனமாக பாருங்கள். பழைய ஏற்பாட்டு தேவன், இஸ்ரவேலின் தேவன் எழுதி வச்சிருக்கிறார். அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல, அப்படின்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவருக்கு 100% கீழ்ப்படிஞ்சாங்க. கவனித்தது போல அவர்கள் அதில் நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு, அப்படின்னா எதிரிகளை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாராம்? அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கூடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். அது கண்ணியாச்சு. ஆமாம், கிபியோனியர்னு வஞ்சிப்பாங்க. கிபியோனியருங்கிற ஆளுங்க இவங்க கானானுக்குள்ளே போகிறாங்க. போனவுடனே கிபியோனியர் கொஞ்சம் ஆக்ஷன் போட்டு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கிழிச்சிக்கிட்டு பழைய சப்பல் பழைய சாப்பாடை கொண்டுட்டு, ஐயா நாங்கள் வெகு தூரத்துலேருந்து வர்றோம், உங்களுக்கு அப்பம் கட்டுறோன்னொன்னே அவங்க கொடுத்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்ருவாங்க. ரிப்பீட்டடாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். அவனோட உடன்படிக்கை பண்ணக்கூடாது. யோசுவாமி ஏமாந்துருவான். அது சொல்கிறாரு, நான் பிளான் பண்ணி பண்ணினேன். அதனால் அந்த கிபியோனர் அவங்க நடுவில் இருந்தாங்க. கடைசியில் அவங்களால இஸ்ரவேல் அழிஞ்சது. அவங்கள துரத்தி விடாமல் வச்சார். அதனால் இஸ்ரவேல் அழிஞ்சது. அவங்க பண்ண அதே விக்கிரகாரத்தினே இஸ்ரவேலர் பண்ணாங்க. அதுக்கு சொல்கிறாரு, அவனை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் யோசுவாவை அவங்கள அழிக்க விடலை, கானானியரை முழுசாக அழிக்க விடலை அப்படிங்கிறார். இருக்குது, நீங்கள் பாருங்கள். அது கிபியோனியர் வஞ்சகம். யோசுவா 5வது அதிகாரமாக கிபியோனியர் எப்படி வஞ்சகம் பண்ணுறாங்க பாருங்கள். அதை அலோவ் பண்ணிட்டார், தேவன் அலோவ் பண்ணிட்டார். அப்புறம் நீங்கள் இயேசுவுக்கு சீஷர்கள், மேய்ப்பர்கள் இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை. பழைய ஏற்பாடு தேவை இல்லைன்னு நம்ம சொல்லலை, எச்சரிக்கைகள் இருக்குது. நீதிகள், தேவ நீதி இருக்குது. இப்போ நான் எடுத்து கொடுக்குறேன் பாருங்கள், தேவ நீதி இருக்குது. அங்கே ரிப்பீட்டடாக யோசுவாட்ட சொல்வார். அவனை நியமனம் பண்ணுறதுக்கு முன்னாலே சொல்வார். மோசேட்டுன்னு சொல்லுவார். மோசேட்டு சொல்ல மாட்டார், யோசுவாவுக்கு சொல்லும் பாரு. நீ அங்கே போகிற அந்த நுழைய போகிற கானான் தேசத்து சந்ததியோட புறஜாதியோட நீ எந்த உடன்படிக்கையும் பண்ணக்கூடாது. பண்ணினா அவங்க கடவுளை, அந்த விக்கிரக கடவுளை கும்பிட வைப்பாங்க. அவங்கள மாதிரியே உங்கள் பிள்ளைகளை நரபலி கொடுக்க வைப்பாங்கன்னு சொல்லுவார். எச்சரிக்கை கொடுத்துருப்பார். இவன் பண்ணுவான், தப்பு பண்ணுவான். வருவாங்க, அவங்க ஒரு நாடகம் போடுவாங்க. நாடகம் போட்ட உடனே யோசுவா ஏமாந்து போயிடுவான். யோசுவா ஏமாந்து போய் அவங்களோட உடன்படிக்கை 9வது அதிகாரம் நினைக்கிறேன். 9வது அதிகாரம். இப்போ பாருங்கள் இதில் இது கொஞ்சம் ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. ஸ்டோரிஸில் கொஞ்சம் இப்போ வசனங்கள்லாம் இருக்குது. எங்கேருந்து இதெல்லாம் 9வது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்தே போகுது. ஆமாம், கிபியோனின் குடிகள் எரிகோவுக்கும் ஆயுக்கும் யோசுவா செய்தது கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது. 3வது வசனம். ஒரு தந்திரமான யோசனை பண்ணி இவங்க பண்ணுற வேலையை பாருங்கள். ஜஸ்ட்டு வசனங்களை ஒரு சின்னதாக ஒரு இதை பார்த்துக்கும். எப்படி தந்திரம் பண்ணி அவன் தந்திரம் பண்ண இவன் ஏன் ஏமாறுதான்?
அவன் தந்திரம் பண்ணால் இவன் ஏன் ஏமாறுதான்? ஏமாந்தாங்க. அப்போது பிசாசு தந்திரமாக வந்தான்னா நம்ம கவனமாக இருக்கணும், ஏமாறக்கூடாது, அவ்வளோதான். பாருங்கள், இது யோசுவா புத்தகம் 9வது அதிகாரம் 5 இல்லை 9. நான் ரொம்ப நாள் பழைய ஏற்பாடை இந்த வசனங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, இது வரல, இன்ஸ்டன்ஸ் வரல, இன்றைக்கி வந்துருச்சு. பாருங்கள், அப்படி என்னாச்சு, நியாயாதிபதிகள் வச்சுருக்கேன் நான், யோசுவா புத்தகம் வைக்கல. யோசுவா 9வது அதிகாரம் 3வது வசனம். எரிகோவுக்கும் ஆய்க்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஞானாதிபதிகள் போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் பிறலும் புத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களை போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாய் இருந்தது. அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரை நோக்கி, நாங்கள் தூரதேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க, எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கிறாங்க. நீங்கள் வசனம் கொடுக்குறேன், வசனம் அவர் கொடுத்துருக்காரு, உடன்படிக்கை பண்ணக்கூடாது, எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கிறாங்க. இவன் அவ்வளோ வரையும் படிப்படியாக கொன்று தள்ளு, அப்படி தான் தேசத்தை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது பழைய ஏற்பாட்டில் அவ்வளோதான். அவ்வளோ வரையும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் விரட்டி கொன்று அவங்க நிலத்தை எடுக்கணும். இதான் கானான் தேசத்தை எடுக்கிற மெத்தட், அவர் கொடுத்துருக்கிற மெத்தட். உடன்படிக்கை பண்ணக்கூடாது. உடன்படிக்கை பண்ணால் எப்படி என்ன பண்ணுவாங்க, அவன் பொண்ணு கொடுக்க பண்ணு எடுத்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. கொல்ல முடியாது, தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. உடன்படிக்கை பண்ணுங்கன்னு அவன் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறான். என்னுடைய உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார் யோசுவாட்ட. இப்போது அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், நாங்கள் எப்படி உங்களுடைய உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். இப்போ கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, ஏவாள் கேட்ட மாதிரி, பிசாசுக்கிட்ட கேள்வி கேட்ட மாதிரி. அவர்கள் யோசுவாவை நோக்கி, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உம்முடைய தேவநாயக கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாரை எண்ணங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம். அவருடைய கீர்த்தியும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுக்கும் அஸ்தரோத்தில் இருந்த பாசானின் ராஜாவை ஓகும் என்கிற யோர்தானுக்கும் அப்புறத்தில் இருந்த எமோரியன் 2 ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து குடிகளெல்லாம் எங்களை நோக்கி, உங்கள் கைகளில் வழிக்கு ஆகாரம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில், நாங்கள் உங்கள் அடியார், எங்களோட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லச் சொன்னார்கள். அவளும் கதை, உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ உலர்ந்து பூசணம் பூத்திருக்கிறது. இவன் வந்திருக்கிறது பக்கத்தில் அடையாறுலேருந்து கிண்டிலேருந்து வந்திருக்காங்க. நாங்கள் வந்திருக்கோம் பாம்பேலேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. பொய் டெஸ்ட்டு. ஆமாம், பாருங்கள் என்ன நடந்து, அதை எழுதி வச்சிருக்கிறாரு. நாங்கள் இந்த திராட்சை ரச துருத்திகளை நிரப்புகள் புதிதாக இருந்தது, ஆனாலும் இதோ கிழிந்து போயிற்று. எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சைகளும் நெடுந்தூர பிரயாணத்தினாலே பழசாய் போயிற்று என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவருடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். அதுவே பூசணம் பூத்தது, வாங்கிட்டாங்க. இவன் வாங்கிட்டான். அடுத்தது என்ன நடக்கும் பாருங்கள். யோசுவா அவர்களோடைய சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணி 3 நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவே குடியிருக்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள். பை த டைம் டூ லேட். இப்போ உடன்படிக்கை பண்ணாதே அப்படின்னு சொன்ன வசனத்தை என்ன பண்ணிட்டான், விட்டுட்டான். இப்போ இந்த டெஸ்ட் யாத்திராகம் 34:12 இது உங்களுக்கு அவர் தான் அந்த சோதனை அனுமதிச்சிருக்கிறாரு. இவங்களை உயிரோட விட வச்சாருன்னு சொல்லியிருக்கிறத நீங்கள் நியாயாதிபதிகள் 2வது அதிகாரத்துலேருந்து பார்த்தீங்க. இதுதான் வயலேஷன். இந்த வயலேஷன் அவர் கொடுத்துருக்கிற கட்டளை என்ன? பழைய நீங்கள் நம்ம இப்போ பார்க்குறது புதிய உடன்படிக்கையில் இயேசு கொடுத்துருக்கிற கற்பனைகள் கட்டளைகளை பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் அவர் கொடுத்துருக்க வாய் திறந்து பேசின கட்டளை பாருங்கள் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள். யாத்திராகமும் 34:12 23:32 யாத்திரை எக்ஸோடஸ் 34:12 ஜஸ்ட் ஹிஸ்ட்ரி, பழைய ஹிஸ்ட்ரி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், தெரிஞ்சுக்கோங்க. அவர் கொடுத்துருக்கிற கட்டளை மீறினா என்ன நடக்குது பாருங்கள்.
நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாக இருக்கும். கண்ணியாக இருக்கும் கொடுத்துருக்காரு. அதை மாரி இருக்காங்க. அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள். அடுத்து என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன நீ பண்ணாட்ட என்ன ஆகும்னா அவங்க உன்னைய வந்து அவங்க கடவுள்களை கும்பிட வைப்பாங்க அப்படின்ட்டார். சொல்லியிருக்கார். அந்த தேசத்தின் குடிகளுடைய உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோரம் மார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டதிலே புசிப்பாய். அவர்கள் குமாரத்திகளில் உன் குமாரருக்கு பெண்களை கொள்ளுவாய். அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றதும் அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோரமார்க்கும்படி பின்பற்றும்படி செய்வார்கள். ஓகே, இப்போ இது சொல்லியிருக்கிறார். அவன் பிள்ளைகளை நரபலி கொடுக்குறான், உன் பிள்ளைகளை நரபலி கொடுக்க வைப்பான். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. இதை இன்னொரு வசனத்துலையும் கொடுத்துருக்கிறார். எங்கிற யாத்திராகவும் 23:32 இதெல்லாம் 23:32 யாத்திராகவும் 23:32 அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக. இது யாருக்கு கொடுக்குறாரு? யார்கிட்ட சொல்லியிருக்கிறாரு? எல்லாம் வரிசையாக மோசேக்கிட்ட யோசுவாட்ட கொடுக்குறாரு. 23:33 அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாக பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம். நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கண்ணியாக இருக்கும் என்றார். அவர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கிளியராக சொல்லியிருக்கிறாரு. இவளுக்கு இதை கேட்டுட்டு யோசுவாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். அவன் வந்து கிபியோன் வரும்போது உடன்படிக்கை பண்ணிட்டான். தேவன் அதை அலோவ் பண்ணார். எதுக்கு அலோவ் பண்ணாராம்? யோசுவா தான் அவனுக்கு தான் அந்த பொறுப்பு கொடுத்துருக்கிறார். மொத்தம் கானானியரை காலி பண்ணி தேசத்தை இஸ்ரவேலருக்கு பங்கு போட்டு கொடுக்கணும். அவன் பங்கு போட்டு கொடுத்துருவான். நீங்கள் யோசுவா புத்தகத்தை பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒவ்வொரு ட்ரைபுக்கா ஒவ்வொரு கோத்திரத்துக்கா இந்தந்த ஏரியா பங்கு போட்டு கொடுப்பான். அவங்க ஒன்று இவங்கெல்லாம் சேர்ந்து யுத்தம் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்களே யுத்தம் பண்ணி பிடிச்சிக்கணும். இப்போ கொடுத்துருக்காரு. நீங்கள் போங்க, நான் துரத்தி விடுறேன்ட்டார். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் போங்க, நான் துரத்தி விடுறேன். அவங்களுக்கு கொடுத்துருக்கிற பெரிய கிருபை எப்படின்னா, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ போ, நான் துரத்தி விட்றேன். படிப்படியாக அவங்கள நான் துரத்தி விட்றேன், அவ்வளோதான். ஸோ நீ பெரிய ஸ்ட்ரென்த் உள்ளவனாலாம் இருக்கணும்னு இல்லை. எடுமா அதை எங்கள் கதை பாட்டு பாட வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவங்கள அந்த பக்கம் பேக் அந்த பக்கம் கொடுமா, வெளியில் வச்சுட்டு பேக் வெளியில் வை. ஆமாம். ஸோ ஆமாம், அவர் அதுங்க பழைய ஏற்பாட்டில் அப்படி தான் கொடுத்துருக்குறாரு. அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக துரத்துவேன், நீ பின்னால் போ, நான் துரத்துறேன். ஆஃப் பண்ணுமா தயவுசெய்து எல்லோரும் ஃபோனை சைலண்ட்டில் போடுங்க. உள்ளே வரவங்க சைலண்ட்டில் போடாமல் பாட்டு பாடி டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ நிறைய பழைய ஏற்பாடுன்னு போகணுன்னு அவசியம் இல்லை. பட் தெரிஞ்சுக்கோங்க, அவங்க தேவனே அவங்கள சோதிச்சார். இப்போ சொல்லிட்டாரு, இவன் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுங்கிற முற்பிதாக்கள் என்னை எப்படி பின்பற்றினாங்களோ அதை போல் இவங்க பின்பற்றுவாங்களா இல்லையா அப்படிங்கிற நான் சோதிப்பேன். எப்படி சோதிப்பேன்? கானான் தேசத்தில் உள்ள புறஜாதியை ஒரு பகுதியை நான் யோசுவா கொலை செய்து சங்காரம் பண்ணாதபடி, நிர்மூலமாக்காதபடி விட்டு வைப்பேன்ட்டார். அதுக்காக என்ன பண்ணார்? கிபியோனியர் வர்றான் பொய்யா சொல்லிட்டு வரான். இப்போ படிச்சிங்க, பொய்யா அப்படி ஆக்ஷன் போட்டு வரான். இவன் அங்கேருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இவனுக்கு மன்னா டெய்லி கிடைக்குது. 40 வருஷம் இவனுக்கு மன்னா கிடச்சிருக்கு. இவன் சாதாரண ஆளுகள் இல்லை. இப்போ அவன் கொடுத்த அந்த சாப்பாடு, அது கெட்டு போன சாப்பாடு, அதை வாங்கிக்கிட்டாங்க. யோசுவாவும் கேள்வி கேட்காம என்ன பண்ணிட்டான்? உங்களை உயிரோடு காப்பேன்னு உடன்படிக்கை பண்ணிட்டான். மூப்பர்கள் கைட்டு இதை ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்ரூவ் ஆயிடுச்சு. ஒன்ஸ் வார்த்தை கொடுத்தேன்னா முடிஞ்சு போச்சு. 3ஆவது நாள் பார்க்குறாங்க, அவன் ஆள் பக்கத்து ஊருக்காரன். அவனை அடுத்த ரவுண்டில் கொல்லணும். அடுத்த ரவுண்டில் துரத்தி கொல்லணும். அவன் வந்து ஏமாற்றிட்டான் இவங்களை. இப்போ இவங்களை என்ன பண்ணிட்டாங்க? அடுத்த வசனம் வருது, இவங்களை வேலைக்காரராக வச்சுப்பாங்க. இவங்க தான் கண்ணி ஆனாங்க. அவர் சொன்னார் கண்ணி ஆவாங்க அப்படின்னார். கரெக்டாக கண்ணி ஆகிட்டாங்க. இவங்க தான் கண்ணி ஆகிட்டாங்க. இஸ்ரவேலர் அப்படியே அவங்கள போலவே என்ன பண்ணாங்கன்னா விக்கிரகாராதனக்காரங்களாக மாறி போயிட்டாங்க.
அவங்கள போலவே தாம் பிள்ளைய நரபலி கொடுக்க துவங்கிட்டாங்க. இஸ்ரவேல் அழிஞ்சது. அப்போது பழைய ஏற்பாட்டில் சோதனை பண்ணினது, நான் கொடுத்துருக்கிற கற்பனைகளை கட்டளையாக அவங்க பின்பற்றுவாங்களோ இல்லையோ என்று நானே சோதிப்பேன். இப்படி தான் சோதித்தார், அவர் சோதித்தார். ஆனால் அவங்க அந்த ஜனங்கள் இன்டன் அவரை சோதித்தாங்க, 10 விஷயம் சோதித்தாங்க. எங்களுக்கு இறைச்சி கொடுப்பாரோ அப்படின்னு, எங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுப்பாரோ, 1 2 3 10 தடவை சோதித்தாங்க. இதெல்லாம் நமக்கு பாடம். ஆமாம், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் சொல்கிறான், பவுல் சொல்கிறான், அவங்களுக்கு இதெல்லாம் நடந்தது, அவங்க சோதித்து கெட்டு போனாங்க, அழிஞ்சு போனாங்க, நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பவுல் வச்சு சொல்லியிருக்கிறார். பாடம் நமக்கு. 1 கொரிந்தியர் 10வது வசனத்தில், ஆமாம் இங்கே பாருங்கள், 10வது வசனம். இது ஒரு சின்னதாக ஒரு அங்கேருந்து இங்கேருந்து ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு பவுலை வச்சு கொடுத்துருக்கிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தை எடுத்துப்போம். ஆமாம், 3வது வசனம். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களிடையே கூட சென்ற ஞான கண்மலின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் எழுந்து விளையாட எழுந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். பாடம். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. யார் பரீட்சை பார்த்தா? இஸ்ரவேலர் தேவனை பரீட்சை பார்த்தாங்க. ஆமாம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? புதிய உடன்படிக்கையில் அவர் கற்பனைகள் கட்டளைகளை கொடுத்துட்டு சோதனைக்காரன் ஒருத்தனை கொடுத்துட்டார். சோதிக்கிறதுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ அது வந்து மேண்டேட்ரி. சோதிக்கணும், ஒவ்வொருத்தரும் சோதிக்கப்படணும். சோதிக்கப்பட்டு நம்ம இயேசுவோட ரத்தம், இயேசுவோட சரீரத்துக்கு நம்ம வந்து பாத்திரர், நம்ம அதுக்கு நன்றியோடு இருக்கிறோம், அவர் சிலுவைக்கு நன்றியோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். பரலோக தேவனுக்கும் தேவதூதர்களுக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது புதிய உடன்படிக்கை. அதனால சொல்கிறார், வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் இடரலும் வந்தவுடனே. சகோதரியை வச்சு அந்த வசனம் வந்து மத்தேயு 13வது அதிகாரம் 19வது வசனம். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும்போது பொல்லாங்கல். இதை 19 ஏற்றுக்கொடுக்கிறான். இது 21வது வசனம். மத்தேயு 13:21. ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். இடரல் அடைகிறதுக்கு சோதனைக்காரன் வஞ்சனைக்காரனுக்கு ஏசப்பா என்ன கொடுத்துருக்காரு? பவர் கொடுத்துருக்கிறாரு. இப்போ மத்தேயு 24:3 கேட்குறாங்க, உம்முடைய வருகைக்கும் 24:4 உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் உள்ள அடையாளம் என்னன்னு கேட்குறாங்க. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஏசப்பா சொல்கிறாரு. ஏசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவரை வஞ்சிக்கிற ஆவிக்கு இங்கே பர்மிஷன் கொடுத்துருக்கார். வஞ்சிக்கிற ஆவிக்கு வந்திருக்கிறார். இப்போ பிசாசுக்கு பேர் சோதனைக்காரர். சோதிக்கப்படணும் அப்படின்ட்டார். சோதிக்கப்படணும். இதை மார்க்கு 9:49 இதை அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்கோம். மார்க்கு 9:49 சொல்லியிருக்கிறார், எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான்ட்டார். மார்க்கு 9:49. எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். இது புதிய உடன்படிக்கையில் கொடுத்துருக்காரு. இது 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 1:7 பேதுருவை வச்சு சொல்லியிருக்கிறார்.
பேதுரு வச்சு இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பழைய ஏற்பாட்டில் தேவன் அவங்களுடைய விசுவாசத்தை சோதிச்சாரு. கிளியராக இருக்கு வசனம். அவங்க முற்பிதாக்களை போல என் கற்பனைகளை அவங்க பின்பற்றுவாங்களோ இல்லையோ நான் சோதிப்பேன் அப்படிங்கிறார். சோதிப்பேங்கிறார். மன்னாவை கொடுக்கும்போதே சொல்லிட்டார். ஃபெயில்டு. அவன் போய் 7வது நாள் போய் மன்னாவை தேடுறான் வரிசையாக 1 2 3 10 டைம்ஸு. இவர் சோதிக்க அவங்க கவுண்டரை சோதிப்பவர். ஃபெயில்டு. இப்போ இங்கே அவர் கிடையாது, பிசாசுக்கு அந்த வேலையை கொடுத்துருக்காரு. சோதனைக்காரனுக்கு அவனுக்கு வேலை கொடுத்துருக்காரு. அவர் என்ன அனுமதிக்கிறாரோ அந்த மட்டும் தான். அதனால தான் சொல்கிறாரு, மத்தேயு 10 கற்பனைகளை 8வது கற்பனையில் என்ன கொடுத்துருக்கிறாரு? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இது 8வது கற்பனை. அவருடைய 10 கற்பனைகளை 8வது கற்பனையில் கொண்டுட்டாரு. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இது மேண்டேட்ரி. துன்பப்பட்டாதான் பரலோக ராஜ்யம். அப்படி கூலாக போகிறது இல்லை. அடுத்து சொல்கிறார், என் நிமித்தம். அது விளக்கம் கொடுக்குறார். என் நிமித்தம், நீதினா இயேசுதான், உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இது ஒன்றும் புதுசு கிடையாது. இயேசுடைய தீர்க்க தரிசிகளை அத்தனை பேரையும் துன்பப்படுத்தினாங்க, கொலை பண்ணாங்க. ஏசாவே கொலை பண்ணாங்க. அவரே சொல்கிறாரு, நீங்கள் உங்களுடைய அக்கிரமத்தின் அளவை நீங்கள் நிரப்புங்க. மத்தேயு 23 சொல்கிறாரு. பலிபீடத்துக்கும் மத்தேயு 23 அவங்களுடைய தீர்க்க தரிசிகளை அவங்க எப்படி கொன்னாங்க அப்படிங்கிறார். நீங்கள் நிரப்புங்க அப்படிங்கிறார். ஆமாம், எத்தனாவது? தேர்ஃபோர் நீங்கள் கொன்னீங்களா? பலிபீடத்துக்கும் எங்களுக்கு ஆகையால் எத்தனாவது பாருங்கள்? 31 31 சொல்கிறாரு. ஆகையால் தீர்க்க தரிசிகளை கொலை நோ நீங்கள் அதாவது இவனுக்கு பலிபீடத்துக்கும் 35 பலிபீடத்துக்கும் இந்த இருக்குது 35. நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். அவங்க அவ்வளோ வரையும் கொண்டாங்க. தீர்க்க தரிசிகளை அவ்வளோ வரையும் கொண்டாங்க. இயேசுவை அவங்க பெரிய தீர்க்க தரிசின்னு எடுத்தாங்க. மகா தீர்க்க தரிசி. இயேசு வசனங்க சொல்லுது மகா தீர்க்க தரிசி. அவரையும் கொலை பண்ணாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரோம்? அவங்கள அதாவது அவருடைய கற்பனைகளெல்லாம் விட்டுட்டு அவருடைய கட்டளைகளை சொன்னவங்கள அவ்வளோ வரையும் அவங்க கொலை பண்ணாங்க. அதை இயேசுவை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். இப்போ நமக்கு சோதனை எப்படின்னா, நமக்கு இயேசுவின் நிமித்தம், அவர் நாமத்தின் நிமித்தம். கர்த்தர் ஆண்டவர் தேவன் இல்லை, கர்த்தர் ஆண்டவர் தேவன் இல்லை, யெகோவா இல்லை சர்ச்சு, நான் இந்த சர்ச்சு மெம்பர், அது அல்ல. அது சொல்கிறார், இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் துன்பப்படுறது அவசியம். அப்போ இந்த துன்பத்தை கொண்டு வர்றது யார் கொண்டு வர்றா? அதுக்கு தான் அவன் கொடுத்துருக்காரு. அவனை விட்டு பேயை விட்டு வச்சிருக்கிறார் நம்மளை சோதிக்கிறதுக்கு. அப்புறம் அங்கங்கே எதிர்க்கிறான்னா இதான் மேண்டேட்ரி. அவன் எதிர்க்கிறான். இப்போ நான் பார்க்குறேன், ஆஸ்பத்திரியில் நிறைய அற்புதங்கள் நிறைய நடக்குது அப்படின்னா அங்கே யார் மூலம் நடக்குது அப்படின்னா அவங்கள தடுக்கிறான். பட் அது கொஞ்ச நாள் தான் இருக்கும். அவனால் பர்மனெண்ட்டாக தடுக்க முடியாது. சிலுவையில் இழந்து போனான். ஸோ தடுக்க முயற்சி பண்ணான். நேரம் மோதுறான், குடும்பங்களுக்குள்ளே மோதுறான். பிள்ளைகளுக்கு திடீர்னு பிரச்சனைகளை கொண்டு வரான். நான் பார்க்குறேன், பிள்ளைகளுக்கு திடீர்னு பிரச்சனைகளை ஓப்பன் பண்ண பார்க்குறான். எப்படியாவது பிள்ளைகளை இடற வைக்கணும், நிறுத்த வைக்கணும் அப்படின்னு பார்க்குறான். அப்போ அவன் மேலே அது. அப்போ சோதனைக்காரனுக்கு கொடுத்துருக்காரு, அதை ஓவர் கம் பண்ணணும். ஆமாம், நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? 7 சபைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஓவர் கமர். இது புதிய உடன்படிக்கலை. யாரை ஜெயம் கொள்ளணும்? உலகத்தை ஜெயங்கொள்ளும். உலகங்கிறது பேய், பிசாசை மேற்கொள்ளணும். பழைய ஏற்பாட்டில் அது கிடையாது. இதை பிசாசை மேற்கொள்ளணும், சோதனைக்காரனை மேற்கொள்ளணும், அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது.
அவங்க ஒன்றும் கிடையாது, ரொம்ப ரிலாக்ஸ்டு. இங்கே அப்படி இல்லை, அவனுக்கு கையளிச்சிருக்கிறார். நான் என்ன அளவுக்கு அலோவ் பண்ணுறனோ அந்த அளவுக்கு நீ வந்து பிள்ளைகளை என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். இயேசுவே டெஸ்ட் பண்ணானே, அலோவ் பண்ணார, இயேசுவே டெஸ்ட் பண்ணானே. மத்தேயு 4, லூக்கா 4வது அதிகாரம் வாங்க. சோதனைக்காரன் வரான், வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு அவருக்கு முன்னால் நிற்கிறான். டெம்ப்டர், மத்தேயு 4:3. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவரை தோளில் தூக்கிட்டே போகிறான், தோளில் தூக்கிட்டே போகிறான். 1 2 3ன்னு வசனம் சொல்லுது. சோதனைக்காரன் இயேசுவையே அவன் அவன் கேள்வி கேட்குறான். நேராக டைரக்ட் கான்ஃபரன்டேஷன். எதுக்கு எழுதி வச்சுருக்காரு? மத்தேயு 4, லூக்கா 4 எழுதி வச்சிருக்கிறார். அப்படின்னா அவருக்கு உண்டுன்னா அவருடைய புத்திரராக்கி நமக்கு உண்டு. அவர் வந்து டாப் மோஸ்ட்டு, அவர் டாப் மோஸ்ட். ஆனால் டாப் மோஸ்ட் கான்ஃபரன்டேஷன் நீங்கள் வசனத்தில் பார்க்கணும். இந்த டாப் மோஸ்ட் ஆளுக்கு கான்ஃபரண்ட் பண்ணுறது பூரா டாப் மோஸ்ட் டேரெக்டாக இறங்கியிருப்பான். அவன் இறங்கிட்டான். பைபிளில் டேரெக்டாக லூசிஃபர் வந்து டேரெக்டாக அப்பியர் ஆனது இந்த மத்தேயு 4, லூக்கா 4 மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கே கிடையாது. மற்றதெல்லாம் அவருடைய மறைந்திருந்து தான் ஆக்ட் பண்ணுவார். பேய் வந்து ஒளிந்திருந்து தான் ஆக்ட் பண்ணுவான். டிசீவர், அவன் வஞ்சிக்கிறவன், ஒளிந்திருந்து ஏமாற்றி மாஸ்க் பண்ணி ஒளியின் தூதன், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வெள்ளை அங்கி ட்ரெஸ் போட்டு தான் இன்றைக்கி எல்லோரும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். வெள்ளை ட்ரெஸ்ஸு. ஆமாம், அரசியல்வாதிகள் எவ்வளோ நல்லவங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு பிடிச்சது பூரா கருப்பு ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு பிடிக்கவே செய்யாது, ஒரு சிலரை தவிர, தீக்கா தவிர. பாக்கி எல்லாருக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் பிடிக்கும். உள்ள ஒயிட்டாக ஏசப்பா சொல்கிறாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட சுவர்னு சொல்கிறாரு. யாரை? பரிசேயர் சதுசேயர். அவ்வளோ பெரிய களவானிங்க அந்த பரிசேயர் சதுசேயர். அவன் வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டிருந்தான். இன்றைக்கி நம்ம அரசியல்வாதிகள் நமக்கு தெரியும் அவங்க எவ்வளோ நல்லவங்க, எவ்வளோ நல்லவங்க இல்லாதவங்க தெரியும். ஆனால் யூனிஃபார்மாக அவங்க ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ பிசாசு வந்து வரும்போது கருப்பு ட்ரெஸ் போட்டு 2 கொம்பெல்லாம் வச்சுட்டு வரமாட்டான், நீட்டாக வருவான். நீட்டாக வசனத்தை பைபிள் கையில் வச்சுக்கிட்டு அப்படியே இந்த பூனையும் பால் குடிக்குமான்ட்டு தான் வருவான். பார்த்தாலே அப்படியே களை மாதிரி, அப்படியே பால் குடிக்கிற மாதிரி களை இருக்கிற மாதிரி கொண்டுமா, பிள்ளை போல் குழந்தை போல் வந்துட்டு வஞ்சிப்பான். எதுப்பா மத்தேயு 24:3-4 சொல்லியிருக்காரு, வஞ்சிப்பான் இருக்கிறார், கொடுத்துருக்கிறார். ஆனால் டைரெக்டாக இயேசுக்கிட்ட வந்து கான்ஃபரன்ட் பண்ணான். அதை எழுதி வச்சிருக்கிறாரு, நமக்கு தெரியணும்னு. அதே போல் அவர் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனை அனுப்பும் போதும் டாப் மேனை தான் கீழே அனுப்பினார். டாப் ஏஞ்சல் யார்? கொரியர் யார்? அவருடைய கொரியர் யார்? பரலோக தேவன் கேப்ரியல். மேரிக்கிட்டையும் கேப்ரியல் தான் வந்தான், சகரியாட்டையும் கேப்ரியல் தான் வந்தான். 2 முக்கியமான பாத்திரங்கள். 2 பேர்ட்டையும் 2வது தூதன் வரல, கேப்ரியல் தான் வந்தான். நீங்கள் தானியேல் 10ல் பார்த்தீங்கன்னா கடைசி நாட்களில் இஸ்ரவேலரை காப்பாற்றுறதுக்கு டைரக்டாக மீகாவேல் இறங்கி வருவான் இருக்கு தீர்க்க தரிசனம். அது அவங்களுக்கு தீர்க்க தரிசனம். இஸ்ரவேலரை பாதுகாக்கிறதுக்கு மீகாவேல் டைரக்டாக லைனில் இறங்கி வந்து நிற்பான்னு, இப்போ களத்தில் நிற்பான்னு இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ நம்மெல்லாம் அவ்வளோ பெரிய ஆளுகள் இல்லை. அதனால் அவனுக்கு 1/3 ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, பிசாசுக்கு 1/3 இருக்காங்க. அவன் ஒருத்தரையாக போட்டு அனுப்புகிறான். ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? அது எல்லாத்தையும் கட்டி பாதாளத்துக்கு 1 by 1 டெஸ்பேச் பண்ணுறதுக்கு பவர் கொடுத்துருக்காரு. ஏசப்பாக்குள்ள பவர் நமக்கு கொடுத்துருக்காரு. பட் பாடுபடணும், அவர் நிமித்தம் அவமானப்படணும். இது பங்குன்னு 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இது அவருடைய பங்கு. இதெல்லாம் மறக்கக்கூடாது. ஸோ அப்போ இதில் அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது பழைய ஏற்பாட்டு கற்பனைகள் கொடுத்துருக்காரு, கட்டளைகள் கொடுத்துருக்காரு. அதில் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டு மட்டும்தான். இருதயத்தில் இருந்து எதுவுமே வேண்டாம், செஞ்சால் போதும். அவைகளை செய்கிறவன் தான் பிழைப்பான். நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவன் அப்படியே செய்யணும். ஆமாம், சுத்திகரிப்பு பிரமாணம்னா ஏதாவது ஒரு தீட்டு ஆகிட்டுன்னா வருஷத்தை துவைத்து வீட்டில் 1 நாள் முழுக்க தனியாக இருக்கணும், யாரும் தொடக்கூடாது. அப்படி இருந்துட்டால் போதும். அதெல்லாம் இருக்குது. குழந்தை பிறந்த உடனே கொண்டு போய் என்ன பண்ணணும்? சுத்திகரிப்பு பிரமாணத்துக்கு இது பண்ணணும். தேவாலயத்தில் போய் ஒரு 1 ஆடு இல்லைன்னா 2 புறா குஞ்சை பலியாக கொடுக்கணும். அந்த வேலையெல்லாம் கொடுக்கணும். அதை செஞ்சுட்டா ஃபைன். தசம பாகம் காணிக்க கொடுத்துட்டா ஃபைன், அவ்வளோதான்.
ஆனால் இருதயத்தில் எவ்வளோ பெரிய கள்ளனா திருடனா விபச்சாரக்காரனாக இருந்தால் அதை பற்றி ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் விபச்சாரத்தை அவர் ஒன்றும் பெருசாக எடுக்கலை. பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறாரு, பண்ணக்கூடாது. ஆனால் ராஜாக்களுக்கு நிறைய மனைவிகள், அவனுக்கு எத்தனை, சாலமோனுக்கு 1000 மனைவிகள், 1 ராஜாக்கள் 11 பார்க்குறோம். அதெல்லாம் இருந்தது. ஆனால் தள்ளி விடலான்னு கொடுத்துட்டார். மோசே வழியை தள்ளி விடலாம், டிவோர்ஸ் சீட்டு கொடுத்து தள்ளி விடலான்னு ஆக்கிட்டார். அதை மத்தேயு 19 உடைச்சிட்டார், இல்லைன்னு ஆக்கிட்டார். இப்போது பழைய ஏற்பாட்டில் உள்ள கட்டளைகள், கட்டளைகள் ரொம்ப கிரேட் மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அதில் ஹார்ட் மேட்டரே கிடையாது, ஒன்லி மைண்ட் மேட்டர் தான், கிரியை செய்கிறது மட்டும் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது அவர்கள் தேவனே சோதித்தார், ஃபெயில்டு. இங்கே அதே தேவன் கீழே இறங்கி புதிய ஏற்பாட்டில் 10 கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவரே கொடுத்துட்டார். இந்த கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கு மேலே ஒரு கட்டளை, ஒரு கற்பனை யாரும் கொடுக்க முடியாது, யாருமே கொடுக்க முடியாது. எங்கே இருக்குது? யோவான் 14, 25, 26 சொல்லிட்டார், இவைகளே நான் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு சொன்னேன். ஆமாம், வேறு யாரும் கொடுக்கவே முடியாது. புதிய கட்டளைகள் கற்பனைகளை யாரும் சீஷர்களோ அப்போஸ்தலர்களோ யாருக்கும் கொடுக்கறதுக்கு அதிகாரம் கிடையாது. யோவான் 14, 25, 26 சொல்கிறார், நான் உங்களுடன் தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆமாம், தீஸ் திங்ஸ் ஐ ஹவ் ஸ்போக்கன் டு யூ வைல் பீயிங் ப்ரெசன்ட் வித் யூ. 26, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற சத்திய ஆவி, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்படின்னா புது கற்பனைகளை கட்டளைகளை யாரும் கொடுக்க முடியாது, யாரும் கொடுக்க முடியாது. நோபடி இஸ் என்டைட்டில்ட். ஆவியானவர் நினைப்பூட்டு தான் பண்ணுவார். இயேசு சொன்னதை நினைப்பூட்டுவார். அப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல எல்லா கற்பனைகளும் எல்லா கட்டளைகளும் உள்ளே வந்துருச்சு. இட்ஸ் அ கம்ப்ளீட் கேப்சியூல். இதுக்கு மேலே வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவரே இறங்கி கொடுத்துருக்கார், சில காரியங்களை அறிவிச்சிருக்கிறார். ஓகே, அறிவிச்சிருக்கிறார், அவரே அறிவிச்சிருக்கிறார். இப்போ ஆமாம், அங்கே அடுத்ததுக்கு இது டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கிட்டீங்க. அங்கே அவங்களுடைய தேவனே அவங்கள சோதித்தார். இங்கே சோதனைக்காரன்ட்ட கொடுத்து சோதனைக்காரன் அவரை சோதித்தான். அதே மாதிரி அதே சோதனைக்காரன் நம்மளை சோதிக்கிறதுக்கு அனுமதி பண்ணியிருக்கிறார். ஆனால் அந்த அளவுக்கு, எந்த அளவுக்குன்னா நம்மளை கொலை பண்ணுறதுக்கு அவன் இஷ்டத்துக்கு அதிகாரம் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 18. பயந்துடக்கூடாது. அப்படின்னா நமக்கு ரொம்ப மோசமாக நோ பாருங்க சொல்கிறார். வெளிப்படுத்தல் 1:18 மரித்தேன். வெளிப்படுத்தல் 1:18 மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். இயேசு கையில் என்ன இருக்குது? மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோல்கள். அப்படின்னா யாராவது மறிக்கணும்னா இயேசு பெர்மிஷன் இல்லாமல் மறிக்க முடியாது. பாதாளத்துக்குள்ள திறவுகோல்கள் எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது. அப்போ வித்தின் த பராமீட்டர் இயேசு எந்த அளவுக்கு, ஃபேன் மட்டும் போடணுமா, ஃபுல் வேண்டாம், எங்கே உட்காரணுமோ அங்கே உட்கார சொல்லிடுங்க. நீங்கள் அது ஃபுல்லு போட முடியாது, 3 போடுறேன். ஓகே, 3 போடுறேன். ஓகே 3 போடுறேன், ஃபுல் போடுறேன். ஓகே, 3 வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வெளிப்படுத்தல் 1:18 நமக்கு சொல்கிறது என்னென்னா, மறிக்கணும்னா இயேசு பெர்மிஷன் இல்லாமல் மறிக்க முடியாது. கொலை பண்ணுறதுக்கு பவர் அவனுக்கு கிடையாது. பாதாளத்துக்கு ஒரு ஆள் அனுப்பணும்னா இயேசு பெர்மிஷன் இல்லாமல் ஒரு ஆளை அனுப்ப முடியாது. அடுத்தது மத்தேயு 16:19 பரலோக ராஜ்யத்தோட திறவுகோல்கள் யார் கையில் இருக்குது? இயேசு கையில் இருக்குது. இப்படி இந்த சீட்டில் வந்துக்கோங்க, நீங்கள் அந்த பக்கம் வந்துக்கோங்க. அது பேய்கிட்ட கிடையாது, இந்த பக்கம். ஸோ கிடையாது, பேய்கிட்ட அது கிடையாது. ஆமாம், அவர் கொடுக்குற அந்த ரூல் படி அந்த ஒரு பவுண்டரி போட்டிருக்காரு. அந்த பவுண்டரிக்கு உள்ள அவருடைய பிள்ளைகளை சோதிக்கலாம். என்ன பவுண்டரி? மத்தேயு, மார்க்கு, லூக்கா எழுதி வச்சிருக்கிறார். இந்தந்த விதத்தில் தான் அவன் இயேசுவோட மோதினான். நல்லா பார்த்துக்கோங்க, என்னென்ன விதத்தில் இயேசு கூட மோதினானோ அந்த லிமிட்டுக்குள்ளே மட்டும்தான் பேயால் நம்மளோட மோத முடியும், அதுக்கு மேலே மோத முடியாது.
கொலை பண்ணணும்னா உங்களில் சிலரை கொலை செய்வான். எல்லாரையும் கிடையாது. எல்லாருக்கும் அந்த இது கிடையாது, பாக்கியம் கிடையாது. எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடையாது. ஆமாம். ஸோ அதனால் நீங்கள் நம்ம வந்து புதிய உடன்படிக்கையில் அவருடைய கற்பனைகள் கட்டளைகள்னால் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல பார்த்துட்டோம். மத்தேயு 5, 6, 7 ஃபுல் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல அவருடைய கட்டளைகள் இருக்குது. ஆனால் போதிக்கதை என்ன சொல்லியிருக்கிறார்? இந்த கற்பனைகள், நான் சொல்லிய இந்த கற்பனைகள். மத்தேயு 5:19 இந்த கற்பனைகள். அப்போ இந்த கற்பனைகளை தான் போதிக்கணும். நம்ம கட்டளைகளை போதிக்கும் போது இந்த கற்பனைகளை தான் கட்டளைகளாக அவர் கொடுத்துருக்கார். இந்த கற்பனைகளை கட்டளைகளாக விதவிதமாக கொடுத்துருக்காரு. அதை பின்பற்றும் போது இந்த கற்பனைகளுக்கு நம்ம உள்ளே வரோம், கரெக்டாக அதை கை கொள்கிறோம். இதான். ஸோ நீங்கள் சொன்னது கரெக்டு, லேஜோ தம்பி சொன்னது கரெக்டு. இயேசுவோட கற்பனைகளை தான் நம்ம போதிக்கிறோம். ஆனால் நம்ம ஆக்சுவலாக போதிக்கிறது என்னென்னா அவர் கட்டளைகளை, வசனங்களை போதிக்கிறோம். மத்தேயு 6, 14, 15 சத்துருக்களை நீ மன்னிக்கணும், மன்னிக்கட்டும், நான் ஒன்றை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பழைய ஏற்பாட்டில் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? பழைய ஏற்பாட்டில் இது கிடையாது. இவர் சொல்லியிருக்கிற இந்த 10 கட்டளைகள், புதிய உடன்படிக்கையில் கொடுத்துருக்கிற 10 கட்டளைகளும் அங்கே கிடையாது. அங்கே கிடையாது. அங்கே கிடையாது. ஆமாம். இது பிராண்ட் நியூ. இது பிராண்ட் நியூ. சிஸ்டர் வச்சு லூக்கா 5:36 39 பழைய, அதாவது புது ரசத்தை புது துருத்தியில் வார்த்து வைக்கணும். அப்போ தான் பத்திரப்படும். ஆமாம். பழைய ரசத்தை புது துருத்தியில் வார்த்து வச்சா கிழிஞ்சு போகும் அப்படின்ட்டு இருக்கார். கிழிஞ்சு போகும். ரெண்டையும் மிக்ஸ் அதுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. 10 பழைய ஏற்பாட்டு 10 மோசையோட 10 கட்டளைகளை கொண்டு வந்து இயேசுவோட வசனத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு பின்பற்ற முயற்சி பண்ணால் கிழிஞ்சு போயிடும்ட்டார். பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல 3 இடத்துல கொடுத்துருக்கார். மத்தேயு 9, 16, 17, மார்க்கு 2, 23, 24, லூக்கா 5, 36 39 3 இடத்துல சொல்லியிருக்கிறார். பழசை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத்தேயு 7, 24 27 நம்ம பார்த்தோம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அப்படின்னாரு. அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வேறு இதில் போயிட்டோம். எங்கே இருக்குது? மத்தேயு 5, 24 அதை முழுசாக படித்து முடிச்சுருவோம். மத்தேயு 7 மத்தேயு 7 24 27 அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறார், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மனையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இந்த பெருவெள்ளம் காற்று எங்கேருந்து வருது? சோதனைக்காரன்ட்டு வருது. அது பார்க்குறதுக்கு தான் நம்ம போயிட்டோம், கம்பேரிசன் போனோம். இதை பார்க்குறதுக்கு நான் கம்பேரிசன் போனோம். பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்தது, இங்கே எப்படி, கம்பேரிசன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து சொல்கிறாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். இந்த புத்தி உள்ளவன் புத்தி இல்லாதவன் பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே கிடையாது. ஒப்பிடப்படுவான் சொல்லிட்டு, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இவ்வளோ டெஃபினட்டாக கிளியராக நமக்கு சொல்லி கொடுத்துட்டார். அவருடைய வசனம்தான் கண்மலை. அதை அப்படியே பின்பற்றணும். அதை அப்படியே பின்பற்ற முயற்சி பண்ணால் போதும். நம்மளால் மனுஷனால் பின்பற்ற முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் ஒரே வார்த்தை, முடியாது. பரிசுத்தாவி உதவி இல்லாமல் இயேசுவோட வசனத்தை படிக்கவும் முடியாது, அதை பின்பற்றவும் முடியாது. ஸோ நம்ம இயேசுவோட வசனத்தை ஏதாவது கொஞ்சம் பின்பற்றோம் அப்படின்னா கிரெடிட் யாருக்கு போகணும்? ஏசப்பாவுக்கு மட்டும்தான் போகணும். அவர் ரத்தம் சிந்தி தான் சொந்த உயிர், சொந்த ரத்தம், சொந்த மாம்சத்தை பிக்க கொடுத்து சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறாரு. அந்த ரத்தம் வேலை பார்க்குது. அதனால் நம்ம பிழைக்கிறோம். இல்லைன்னா சோதனைக்காரன் இடித்து தள்ளிவிடுவான். ஸோ நம்ம பின்பற்றுறோம். ஆனால் அவருடைய வசனத்தை நம்ம படித்து, ஜீவ வசனத்தை படித்து அதை பின்பற்ற முயற்சி பண்ணி களம் இறங்கி வேலை பண்ண அவருடைய சித்தம், மறுபடியும் சிஸ்டரை வச்சு வசனம் வந்தது, பிதாவின் சித்தம், இயேசுவுடைய சித்தம், அதை செய்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணும் பொழுது அவர் கிருபையை எவ்வளோத்துக்கு நம்ம முன்னால் போகிறோமோ அவ்வளோத்துக்கு கூட கொடுத்துக்கிட்டே வருவார். உள்ளவன் எவனோ
அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடம் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். 1 இடத்துல 5 இடத்துல சொல்லிட்டார், ரூல் கொடுத்துட்டார். அப்போது இப்போ நமக்கு கிளியர் ஆயிருக்கு. அவருடைய வசனங்கள், கற்பனைகள்னால் ஃபைனலாக அவருடைய வசனங்களில் வந்து நிற்குது. அதை நம்ம பின்பற்றும் போது நம்ம அவருக்கு கீழ்ப்படுகிறோம். அப்படின்னா மத்தேயு யோவான் 14வது அதிகாரம் 21வது வசனத்தின்படி, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளின்படி செய்கிறவனே எனக்கு அன்பாக இருக்கிறான், என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் எனக்கு என் பிதாவுக்கு அன்பாக இருப்பான்னு சொல்லிட்டு, நானும் அவனுக்கு அன்பாக இருந்து என்னை வெளிப்படுத்துவேன். அவர் கவுண்டர் ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்கார். நானும் என்னை வெளிப்படுத்துவேன் இருக்கிறார். பாருங்கள், யோவான் 14:21, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான், என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாக இருப்பான், நானும் அவனிடத்தில் அன்பாக இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். கவுண்டர் ஆஃபர், அண்ட் மேனிஃபெஸ்ட் மைசெல்ஃப் டு ஹிம். இயேசு தன்னை நமக்கு வெளிப்படுத்தணும்னா அவருடைய கற்பனைகளை, அவருடைய வசனங்களை நம்ம கை கொள்ளணும். ஓகே, இதை பழைய ஏற்பாட்டை கை கொண்டுட்டா ஏதாவது கிடைக்கும் அப்படின்னா, யாராவது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த வசனத்தை வச்சு அது பொய்ன்னு டைரெக்டாக சொல்லிடலாம். அது பொய்ன்னு சொல்லிடலாம். வராது, அங்கே ஒன்றும் வராது. இயேசுவோட வசனத்தை கை கொள்ளலைன்னா அங்கே வர்ற வெளிப்பாடுகள் எல்லாமே பொய் வெளிப்பாடுகளாக இருக்கும், பிசாசு கொடுக்குற வெளிப்பாடுகளாக இருக்கும். அது பக்தி விருத்தி உண்டாக்காது. இயேசுவோட வசனத்துக்கு கீழ்ப்படிய விடாது. பக்தி விருத்தினா என்ன? இயேசுவோட வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் பக்தி விருத்தி. அதில் தான் விடுதலை, அதுதான் நித்திய ஜீவனை தரும். ரிவார்டு நித்திய ஜீவனை தரும். அவருக்கு கனி கொடுக்க முடியும். பிசாசு கொடுக்குற வெளிப்பாடு என்ன பண்ணுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் என்ன உண்டாக்காது? பக்தி விருத்தி உண்டாக்காது. அப்படின்னா இயேசுவோட வசனத்துக்கு கீழ்ப்படிய விடாது. இயேசுவிடம் அது லீட் பண்ணாது. இட் வில் நாட் லீட் த பீப்புள் டு ஜீசஸ், இட் வில் லீட் பீப்புள் டு சர்ச். அதோட அழகு, பாரம்பரியங்கள், அப்புறம் அங்கே இருக்கிற பாஸ்டர், ஃபாதர், அப்புறம் மதர் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து அப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன ஜுவல்லு, அவர் எவ்வளோ அழகாக கோட்டு போட்டிருக்காரு, என்ன அழகாக பேசுகிறாரு பாருங்கள், ஒரு மீசையை பாருங்கள், முடியை பாருங்கள், அவர் பேசுகிற ஸ்டைலை பாருங்கள், அதெல்லாம் அப்படி போயிடும். அவர் டிவியில் பேசுகிற ஸ்டைலுக்கு என்ன ஸ்டைலுப்பா, இடையில ஒரு பாட்டு பாடுவாரே பார்க்கலாம், போயிடும். இப்படி லீட் பண்ணிடும். இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணுறதே எடுத்துரும், அப்படியே டைவெர்ட் பண்ணிடும். நீங்கள் பாம்பே போகணுன்னா அது என்ன பண்ணணும்னா போய் டெல்லிக்கு வழி காமிக்கும், இல்லைன்னா ஒரிசாவுக்கு வழி காமிச்சிக்கிட்டு இருக்கோம். நான் பாம்பே போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஒரிசா போய்கிட்டு இருப்பான், அப்படி தான் ஆகிட்டு இருக்கு. அதான் வஞ்சிக்கிறவனுடைய ஸ்டைலு. அவனுக்கே தெரியாது. அவன் நான் பாம்பே தான் போயிருக்கேன்னு ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கிறான், ஆனால் ட்ரெயின் ஒரிசா போய்கிட்டு இருக்கு. இடையில அனௌன்ஸ்மெண்ட் வருது, இது புவனேஸ்வர் போகுது, பூரி போகுதுன்னு அதெல்லாம் கேட்குது, ஆனால் அவன் எப்படியோ பாம்பே போகுதுன்னு போய்கிட்டே இருக்கிறான். ஆமாம், இதுதான். ஸோ பக்தி விருத்தி இருக்காது. ஆமாம், இங்கே இதுதான் இயேசுவோட வசனம் என்ன பண்ணணும்னா பக்தி விருத்தியை உண்டாக்கும், பிசாசின் ராஜ்யத்தை அதை அழிக்கும். இயேசுவோட வசனத்தில் ஃபைனலாக அல்டிமேட் பவர் என்னென்னா, பரலோக ராஜ்யம் பூமியில் கட்டப்படும், பிசாசின் ராஜ்யம் பூமியில் தகர்க்கப்படும். அவர் லூக்கா 12:51 சொன்னார், நான் பூமியிலே சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ, சமாதானத்தை இல்லை பிரிவினையை உண்டாக்க வந்தேன். அவர் வந்தது பேயோட ராஜ்யத்தை துவம்சம் பண்ணுறதுக்கு, பிரிவினை. அதைத்தான் பிள்ளைகள் பண்ணணும். இயேசுவோட வசனம் அது பண்ணும். ராஜ்யத்தின் உபதேசம் அதை பண்ணும். ராஜ்யத்தின் உபதேசத்தை பிரசங்கம் பண்ணும்போது மட்டும்தான் பேய் ஓடுது, வியாதி குணமாகுது. அவர் பண்ணார். மத்தேயு 4:23, 9:35 ராஜ்யத்தின் உபதேசத்தை பிரசங்கம் பண்ணி மக்களுக்கு இருந்த சகல வியாதிகளையும், நோய்கள், பேய்களை எல்லாம் விரட்டினார். அப்படின்னா பேயோட ராஜ்யம் துவம்சமாகுது. ஸோ பக்தி விருத்தியோட ரிசல்ட் என்னன்னா, பிசாசின் ராஜ்யம் தகர்க்கப்படும். அங்கே தகர்க்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? இங்கே அதாவது இது வந்து அந்த சீசா மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பரலோக ராஜ்யம், பிசாசுடைய ராஜ்யம் எப்படின்னா, நீங்கள் பிசாசு ராஜ்யத்தை தகர்க்கும் போது, அது கீழே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பரலோக ராஜ்யம் மேலே வருது. அப்படி ஸ்டேபிளாக இருக்காது. இங்கே அடிக்கிறீங்கன்னா டக்குன்னு பரலோக ராஜ்யம் மேலே வருது. பரலோக ராஜ்யத்தை அடித்து இங்கே வஞ்சிக்கும் போது அவன் இங்கே அடிக்கும்போது அவன் ராஜ்யம் மேலே போகுது. இதுக்கு நடுவில் அவருடைய ராஜ்யத்தின் உபதேசம் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் பிசாசின் ராஜ்யத்துக்கு எதிராக போராடும் பொழுது பிசாசின் ராஜ்யம் தகர்க்க, அது கீழே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பரலோக ராஜ்யம் மேலே வருது. ஜனங்கள் மீட்கப்படுறாங்க, விடுதலையாகிறாங்க.
விடுதலையாகிறாங்க. அப்படி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் விடுதலையாக வந்துகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு 12 அப்போஸ்தலர் 11 அப்போஸ்தலர் ப்ளஸ் பவுல் அன்னைக்கு வேலை பார்த்தாங்க. பூமி எங்கும் பரலோக ராஜ்யம் இருக்குது. பூமி எங்கே இருக்குது? சீக்ரெட்டாக இருக்குது, ஓப்பனாக இருக்குது. பிசாசால் அதை ஒழிக்க முடியலையே. பிசாசால் ஒழிக்க, அது தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசனம் தானியேலில் சொல்லப்பட்டிருக்கு. 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், நேபுகாத்நேச்சாருக்கு நேச்சாருக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இயேசு வந்தார், பல தீர்க்க தரிசனம் நிறைவேற்றி அவர் அக்காம்ப்ளிஷ் பண்ணிட்டார். சிலுவையில் உயிர் தெழுந்து சார்ஜை நமக்கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். 2000 வருஷம் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றிருக்கு. உலகம் முழுக்க பரலோக ராஜ்யம் அப்படியே அது கன்னாக நின்றுக்கிட்டு இருக்கு. பிசாசால் அதை டெஸ்ட்ராய் பண்ண முடியல. இது மேற்கொள்ளும் இருக்கார். ஆமாம், சிலையை மோதிய கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிட்டு, இதான் தீர்க்க தரிசனம். இதான் தீர்க்க தரிசனம். நீ நிரம்பி நிற்குது. இதான் பரலோக ராஜ்யத்தோட வல்லமை. ஆமாம், இதை தான் எசப்பா அந்த லூக்கா 12:51 சொன்னார். நான் சமாதானத்தை உண்டு பண்ண வரல, பியாயோட ராஜ்யத்தை அழிக்க வந்தேங்கிறார். ஸோ கிங்டம் அப்படின்னாலே இயேசுவோட வசனம், அப்படி கற்பனைகள் கட்டளைகள் அதை கரெக்டாக பின்பற்றும் போது, கரெக்டாக போதிக்கும் போது, அதை ஜனங்கள் கரெக்டாக பின்பற்றும் போது பரலோக ராஜ்யம் வளர்ந்துக்கிட்டே வரும். பிசாசுடைய ராஜ்யம், பிசாசுடைய ராஜ்யம் என்னது? யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்றே வேறொன்றுக்கும் வரான். திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். யோவான் 8:44 அவன் மனுஷ ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன். அவன் கில்லர் ஆஃப் மேன், மனுஷ கொலைபாதகன். அவன் பொய்யினும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறபடினால் அவன் பொய் சொல்லும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவனுடைய ராஜ்யம் கொலை பண்ணுறது, மனுஷனை கொலை பண்ணுறது. பொய், பொய் தான் அவனுடைய அஸ்திரம். அவனுடைய ஃபவுண்டேஷன் பொய். அவனுடைய அடிப்படை ஆயுதம் பொய். அது எப்படி வரும்? திருடுவான், கொல்லுவான், அழிப்பான், இதான் பண்ணுவான். இப்போ ஏசப்பா சொல்கிறார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்பட வந்தேன். அவன் பண்ணினது எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணி ஜனங்களுக்கு ரெஸ்டோர் பண்ணி ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுக்கணும். அதுதான் ராஜ்யத்தின் புத்திரரோட வேலை. அதுக்கு தான் அந்த ராஜ்யத்தின் உபதேசம் வேலை பார்க்க வசனம். இயேசுவோட வசனத்தில் மட்டும்தான் அது இருக்குது. இயேசுவோட வசனத்தில் மட்டும்தான் இந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கார். யோவான் 6:63 சொல்கிறாரு, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. பச்சையாக ஓப்பனாக சொல்லிட்டார். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் இதான் ஆவி, இது உயிர்ப்பிக்கும். அது அப்படி கெட்டு போனதை ரிவைவ் பண்ணி விட்டுரும். கேன்சரை ரிவைவ் பண்ணி விட்டுரும். பேயை விரட்டி விட்டுரும். செய்வினையை ஒன்றுமில்லமாக்கி விட்டுரும். குட்டிச்சாத்தானே நெட்டிச்சாத்தானா ஒரே அடி இயேசு நாமத்தில் போபிசாது, அவ்வளோதான். ஆமாம், ஆம்பளை பிள்ளைகளையும் அடிக்கிறோம், பொம்பளை பிள்ளைகளையும் அடித்து வரட்டுறோம். ஆமாம், பவர், இதுதான் கிங்டம் பவர். அப்போ இப்போ நீங்கள் கற்பனைகள் கட்டளைகளை பற்றி இதை பார்த்துக்கிட்டீங்க.